Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது டக்காராஸ் ட்ரெஷர் எபிசோட் 2 தான். போன எபிசோட் லாஸ்ட்ல டைச்சினுக்கு அடிபட்டதுனால டக்காரா தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே டைச்சின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். இவனுக்கு துணையா டக்காரா வந்திருக்கான். எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் உன் கூட வரணும்னு ஆசையா என்ன? கிளப்போட பிரசிடென்ட் மெய் சொன்னதுனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு நேத்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னோட கால் சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கேன். உன்னோட வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு வழி தெரியும் தானே? நீ இங்க இருந்து கிளம்பு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்காரா டைச்சின்னு அங்கவே விட்டுட்டு போயிடுறான். இவன் அப்படி எங்க தான் போறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் பார்த்தா ஜெனரல் ஸ்டோர்ல ஏதோ வாங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டே நின்னுட்டு இருக்கான் டைச்சின். அவன் சும்மா சிரிக்கிறத பார்த்தா கூட இந்த டைச்சினுக்கு பட்டாம்பூச்சியை பறக்க ஆரம்பிச்சிருது. இவரு இந்த அளவுக்கு ஃபேஸ் எல்லாம் காட்டுவாரான்னு சொல்லிட்டு பேன்னு பாத்துட்டு இருக்கான். டக்காரா பாக்கலனாலும் கடையில இருக்கிறவர் இவனை பாத்துட்டுறாங்க. உனக்கு தெரிஞ்ச ஆளான்னு கேட்டுட்டு இருக்கான். டக்காரா சடனா கடைக்கு வெளியே வந்து உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குதா என்ன? தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேஷன் ஐட்டம்னா பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு தான் ஆர்வமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. அது பார்க்க அழகா இருந்துச்சு, அது இல்லாம எனக்கு எதுவுமே தெரியலன்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு நல்லா சூட் ஆகும் டக்காரா சொல்ல, அது டைமானான்னு கேட்டுட்டு இருக்குது இந்த பக்கி. இல்ல அது கிளாஸ் தான் டக்காரா சொல்ல, கிளாஸ் இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புலந்து அதுவே பாத்துட்டே இருக்கான். என்னோட கண்ணு உன்னோட கண்ணு, சரி ஓகே எதுவும் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு மேல நான் கேம்பஸ்ல உங்களை பார்த்தா பேசலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. அப்படின்னா ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பைபிள தப்பான வழியில ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கான். அது உன்னோட வீட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இது கூட நல்லா தான் இருக்குதுன்னு டக்காரா சொல்ல, ஏன் இந்த இடத்துல ஏதாச்சும் நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போயிடுச்சான் டைச்சின் கேட்க, அப்படிலாம் கிடையாது, இது பார்க்கவே பயங்கர கேவலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட் மினிட்ல என்னோட ஸ்கூல்ல சேஞ்ச் பண்ணதுனால தான் நல்ல பிளேஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா உள்ள பயங்கர கிளீனா இருக்கும், வேணும்னா உள்ள வாங்க டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் டக்குன்னு யாருமே நம்பிடக்கூடாது, புரியுதா? கைண்டா நடந்துக்கிற எல்லாருமே கைண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி ஓகே, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்காரா அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையிலே டைச்சின் பஸ்ல தான் போயிட்டு இருக்கான். அப்ப கூட டக்காரா சொன்னது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. பிரேக் அடிக்கும் போதெல்லாம் அவனுக்கு கால் பயங்கரமா வலிக்குது. இவன் இந்த மாதிரி பாடாப்பட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தர் சீட்டு விட்டுட்டுறாரு. அப்படியே அவர் கூட ஜாலியா பேசிட்டு காலேஜுக்கு வந்துடுறான். லஞ்ச் டைம் ஆனதோடனே எங்கடா போய் உக்காருதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி 3 பேர் இவன் கூட பேசியிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் டைச்சின் நீங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கா. தன்னையும் எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அம்மா நீ கிளப்ல சேர்ந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஹைக்கிங் கிளப்ல சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸமான சீனியருக்காக தான் நீ சேர்ந்தியான்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருதுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டக்காராவை தேடிட்டு போகும்போது கரெக்டா டைச்சின் டக்காராவை பாத்துடுறான். ஆனா டைச்சின் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பொண்ணு வந்துடுறா. இதை பார்த்ததோடமே டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்மளோட சீனியர் டக்காராவுக்கு நகாபான்ற பொண்ணை தான் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேசினது மட்டும்தான் ஞாபகம் வருது. டைச்சின் இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் குக் பண்ணும் போது கூட அவங்க 2 பேருமே நல்ல பேர். கடையில வாங்கினது கூட அந்த பொண்ணுக்காக தான் வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த கிளிய பார்த்து புலம்பிட்டே இருக்கான். அடுத்த நாள் கிளப்புக்கு வந்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைச்சின் உன்னோட கால் எப்படி இருக்குதுன்னு மெய் கேட்க, நல்லா தான் இருக்குது, சீனியர் டக்காரா என்ன நல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல செயல் நிறைய செஞ்சதுனாலதான் அவர் உன்னை பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கா சாசுகி. நீ டக்காராவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தியா என்ன? அந்த பையனை ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான்னு மெய் சொல்ல, மிஸ் நபாக்கா கூட போயிட்டு பாங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டுறாமே. அவனுக்கு எங்கேயும் மச்சிருக்குது, அதனாலதான் யாராச்சும் ஒருத்தர் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கென்ஜோ. இத பத்தி பேசாதீங்க, எனக்கு மனசே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா சாசுகி. அந்த பொண்ணத்தான் நீயும் பாத்துட்டு இருக்கிறத என்கிட்ட சொல்லிடாதுன்னு கென்ஜோ கேட்க, ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே டேட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். இது நோபலான விஷயம் சொல்லிட்டு இருக்கா. என்னது நோபலான விஷயமான்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு டைச்சின், அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத, அது ஒரு சரியான லூசு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருன்மை சொல்ல. அப்படின்னா அவர் டேட் பண்ணதான் போயிருக்காரான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேக்குது, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குது, நீ என்ன ஏன் டேட் பண்ணவே மாட்டேங்கிற? நீ சிங்கிளா தானே இருக்க, இல்ல நான் போதுமான அளவுக்கு இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான் நகாபா. இங்க பாரு, நீ இன்னும் ஒரு ஆப்ஜெக்டா தான் நினைக்கிற, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டுறான் டக்காரா. சத்தியமா நீல மனுஷனே கிடையாது, நீ சிங்கிளா இருக்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து
அங்கிருந்து கிளம்பிட்டுறா. டக்காரா அங்கிருந்து கிளம்பும் போதுதான் டைச்சினை பாக்குறான். ஆனா என்ன பண்றது, பேசவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அமைதியா போயிடுறான். இதை நினைச்சு பாத்துக்கிட்டே டைச்சின் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறத அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிடுறாங்க. ஏன் நீ அப்செட்டா இருக்க, ஏதாச்சும் இருந்தா சொல்லுடான்னு கேட்டுட்டு இருக்கா. ஏதாச்சும் உன்னை போதர் பண்ணுச்சுன்னா சொல்லுடான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண சீனியர் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவரை சிரிக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் பிரசன்ட் வாங்கிட்டு போய் குடுடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ஏதாச்சும் பிடிச்சா வாங்கிட்டு போய் குடுடான்னு சொல்லிட்டு இருக்கா. அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி அதெல்லாம் வாங்கிட்டு போய் குடுப்பேன்னு கேட்டுட்டு இருக்கான்ட்டு ஐச்சின். கண்டிப்பா அவருக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு சொன்னதோடனுமே ஜெனரல் ஸ்டோர் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் கிளப்ல காட்டினா, டே டக்காரா அந்த பொண்ணுகிட்ட நீ மறுபடியும் நோ சொல்லிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் கென்சோ. ஆமா, ஏன்டா கேட்டுட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. கேட்கவே ஷேமா இருக்குது. சரி அதெல்லாம் விடு, நீ ஏன்டா யாருமே டேட் பண்ணவே மாட்டேங்கிற, உன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதான்னு கென்சோ கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு சப்பையா முடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் டைச்சின்ன காட்டினா ஜெனரல் ஸ்டோர் கிட்டே வந்துட்டான். குட்டி பையா, டக்காரா அன்னைக்கு பொருள் வாங்கும் போது வெளியில இருந்து பாத்துட்டு இருந்தே அந்த பையன் தானே நீ? ஆனா நீ டக்காராவோட ஃப்ரெண்டா என்ன, உன்னை பார்த்தா அப்படி தெரியலன்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவரோட ஜூனியர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். உன்ன மாதிரி எங்கர் பர்சனுக்கு அவனுக்கு சாஃப்ட் கார்னர்லாம் இருக்குதா என்ன? ஆமா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, இங்க இருக்கிறதெல்லாம் என்னோட ஓன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி டக்காரா என்ன வாங்கறதுக்காக வந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவர் சோகமா இருந்தாரா, ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்ல. அவர் சிரிக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், உனக்காக நான் காட்டுறேன், இங்க பாருன்னு சொல்லிட்டு மார்பிள்ஸ் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. மார்பிள்ஸான் ஒரு மாதிரி டைச்சின் பார்க்க, இதுல என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனா எப்ப வந்தாலுமே இதத்தான் அவன் வாங்குவான். அவனோட அப்பியரன்ஸுக்கும் அவனோட கேரக்டருக்கும் சுத்தமா செட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துப்பான். ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இருக்காரு. நான் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் டைச்சின் சொன்னதோடனே ஓகே இதெல்லாம் நான் ரேப் பண்றேன்னு சொல்லிட்டு ரேப் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டைச்சின் பாத்துட்டே இருக்கும் போது டக்காரா சொன்ன இயரிங்க பாத்துட்டே இருக்கிறதே ஓனர் பாத்துட்டான். ட்ரை பண்ணி பாரு, அது உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்ணாடியில வச்சு பார்த்தா அவனுக்கு இன்னும் சூப்பரா இருக்குது. ஓ மை காட், இது உனக்கு சூப்பரா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைச்சின் கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட யாருமே இந்த மாதிரி சொல்லல என்ன? உன்னோட கண் அந்த கிளாஸ் மாதிரி ஷைனிங்கா இருக்குதோ, ஐயோ என்ன அப்படி பாக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் உங்களை பாக்கலன்னு டைச்சின்னு சொல்ல, இல்ல உன்னோட கண்ணு என்ன பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த பிரசன்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறான். இது அவருக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்பிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி டைச்சின் பஸ்ல போகும்போது சீட் கொடுத்து ஹெல்ப் பண்ண பர்சன் அங்கேயும் வந்துடுறாரு. மறுபடியும் நான் உன்னை பாத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைச்சின் சொல்ல, நீ ஷாப்பிங் போனியான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா நான் ஷாப்பிங் போனேன், இது கூட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது பார்க்கவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஜப்பான்ல இருக்கிற எல்லாருமே பயங்கர கைண்டா நடந்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே காலேஜுக்கு ரெடி ஆகி அமைதியா வந்துட்டே இருந்தா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ கிளப்ல ஜாயின் பண்ண போறியா என்ன? பிரசிடென்ட் வேற உன்கிட்ட கேட்க சொல்லி என்ன தொலை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இல்ல இருக்குது, நான் சப்மிட் பண்ணதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட போனை கொடுன்னு சொல்லிட்டு கிளப்போட குரூப்ல ஆட் பண்ணிட்டு வெல்கம் பார்ட்டி இருக்குது ஆய் மட்டும் சொல்லு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சீனியர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு தரணும்னு சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணி பார்த்தா பேக்ல இல்ல. ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நீ இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தானே போற, நானும் அந்த வழியில தான் போறேன், நீ கவலைப்படாத, உன்னோட பிளேஸ்ல நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிடுறான். டைச்சின் டக்காரா பின்னாடி பப்பி மாதிரி ஓடி போயிட்டு இருக்கான். அவனோட ரூமுக்கு வெளியில தான் டக்காரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வாங்கிட்டு வந்ததை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அம்மா இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. நீங்க எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. எதிர்ச்சா ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தேன், நீங்க சிரிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஓட்டவாயனோட பெரும் தொல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். இந்த மார்பிள்ஸ் பார்க்கும்போது நீங்க அவ்வளவு பிரைட்டா சிரிச்சீங்க, உங்களை சேர பண்ணணும்னு நினைச்சு வேற எதுவுமே கிடையாது. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா சீனியர் நீங்க இதுக்கு மேல தனியா கிடையாது, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்கை பயங்கர கிளியரா இருக்குது. சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த உன்னை நீயும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டக்காரா கொடுத்தா அதை வாங்கி டைச்சின் பேந்தன்னு பார்த்துட்டே இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பார்க்க டக்காராவுக்கு சிரிப்பா இருந்தாலுமே அவனோட காத்துல இருக்கிற அந்த தோட பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஃபைனலா நான் இதை வாங்கிட்டேன், இதை போட்டு இருக்கிறதுனால என்ன பார்க்க கிரீப்பியா இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா அப்படிதான் இருக்குதுன்னு டக்காரா சொல்ல, நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சமா பெட்டரா ஃபீல் பண்றாரு, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ்.